Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இந்த அல்வா ரெசிபிக்கு கோகனட் அப்புறமா வெல்லம் இருந்தாலே போதும், ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்கு நெய் 2 ஸ்பூன் கடாயில் ஆட் பண்ணிட்டு நெய் நல்லா காஞ்சதுமே முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. முந்திரி திராட்சையை வறுத்து அதே கடாயிலேயே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கோகனட் அல்வா ரெசிபி ரெடி. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.